தீர்க்கதரிசினாலே ஓ அவன் பெரிய தீர்க்க அரிசி அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேலியுமான நாட்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தாரு, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தார். தேவனுடைய சன்னிதானத்துல வந்து சிரிச்சிட்டு சொரிஞ்சிட்டு உட்கார்ந்து கூடாது இல்லையாங்க? கரெக்ட்னு. தேவனுடைய சன்னிதானம் என்பது என்டர்டைன்மெண்ட் செய்கிற இடம் கிடையாது. உன்னை ஆசுவாசப்படுத்தி, உன்னை சிரிக்க வச்சு, உன்னை சந்தோஷப்படுத்தி, உனக்கு கிச்சி கிச்சி மூட்டி உன்னை வெளியில அனுப்புற இடம் தேவனுடைய சன்னிதானம் கிடையாது. உன்னுடைய பாவத்தை உனக்கு எடுத்து காட்டி, நேற்று நீ மற்ற மனிதர்களுக்கு செஞ்ச துரோகத்தை உனக்கு சுட்டி காட்டி, அந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியில வரணும்னு வசனத்தை காட்டி, அந்த வசனத்தின் மூலியமாய் பாவ அறிக்கையை உன்னை ஏறெடுக்க செய்து பரலோகத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்த வசனம் என்னும் சம்மட்டியால நங்குன நெஞ்சிலேயே அடிக்கிற இடம் தான் தேவாலயமும் தேவனுடைய செய்தியை பேசுகிற தேவனுடைய ஸ்தலமாய் இருக்கணும். அல்லேலூயா. சிரிப்பு